கதை கேட்கலாமா? வாங்க. நிறைய பேருக்கு எவ்வளோதான் வீட்டில் வேலை செய்தாலும், வெளி இடங்களில் வேலை செய்தாலும், வீட்டுக்கு வந்தால் தூக்கமே வராது. ஆனால் சபை ஆராதனைக்கு போன உடனேயே கொஞ்ச நேரத்தில் தூங்குவதை நாம் பார்த்திருப்போம். ஆனால் பாருங்க, பைபிளில் ஒரு இளைஞன் பிரசங்கம் கேட்கும்போது தூங்கிவிட்டான். அது சாதாரண தூக்கம் அல்ல. அவனை 3வது மாடி ஜன்னல்ல இருந்து கீழே விழும் அளவுக்கு தூங்கிடுறான். மக்கள் மேலிருந்து கீழே ஓடி வராங்க. அவன் உயிரில்லாம கிடக்குறான். எல்லாரும் அதிர்ச்சியில் உறைந்து நிக்கிறாங்க. ஆனால் அடுத்த சில நிமிடங்களில் நடந்தது இன்றும் மக்கள் பேசும் ஒரு மிகப்பெரிய அதிசயம். இன்று நாம் பார்க்க போவது, யார் அந்த இளைஞன், ஏன் தூங்கினான், பவுல் என்ன செய்தார், இந்த சம்பவம் நமக்கு என்ன பாடம் கற்றுக் கொடுக்கின்றது. இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான பைபிள் ஸ்டோரிஸ் நீங்களும் கேட்க வேண்டும் என்று நினைத்தீர்களானால் மறக்காம நம்முடைய சோஃபியாஸ் பைபிள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த குறிப்பிட்ட சம்பவம் எங்க நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துரோவா என்ற நகரத்துல நடக்குது. அப்போது அப்போஸ்தலர் பவுல் அவர்கள் தனது மிஷனரி பயணத்துல இருக்கிறாரு. அடுத்த நாள் அவர் அந்த ஊரை விட்டு புறப்பட்டு வேறு இடத்திற்கு செல்ல வேண்டியதா இருந்தது. எனவே அங்குள்ள விசுவாசிகளுடன் கடைசி முறையாக சந்தித்து நன்றி சொல்லி அவர்களோடு உரையாட விரும்புகிறார். அன்று இரவு அனைவரும் ஒன்று கூடுறாங்க. மேல் மாடியில் ஒரு பெரிய அறை இருக்கின்றது. அந்த ரூம்ல தான் மக்கள் ஆர்வமாக அவருடைய பேச்சை கேட்க ஆர்வமாக அமர்ந்திருந்தாங்க. பவுல் தேவனுடைய வார்த்தையை பகிர ஆரம்பித்தார். அங்கே அந்த கூட்டத்தின் நடுவில் இருந்த ஒரு இளைஞனின் பெயர் தான் ஐத்திக்கு. அவன் ஜன்னலின் அருகே அமர்ந்திருக்கான். ஆரம்பத்துல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பவுல் அவர்களோட பேச்சை கேட்டுக்கொண்டிருந்தான். ஆனால் நேரம் செல்ல செல்ல இரவு தொடர்ந்து போய்கொண்டே இருக்கின்றது. பவுல் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கின்றார். 11 மணி ஆகுது, 12 மணி ஆகுது, 1 மணி ஆகுது. இன்னும் பிரசங்கம் முடிக்கவே இல்லை. ஐத்திக்குவின் கண்கள் கனத்தது. தூக்கம் மெதுவா அவனை ஆட்கொள்ள ஆரம்பித்தது. ஒருவேளை அவன் நினைச்சிருக்கலாம், இன்னும் கொஞ்ச நேரம் தானே, நான் தூங்க மாட்டேன், அவருடைய பேச்சை கேட்டுட்டே இருப்பேன் அப்படின்னு அவன் நினைத்திருக்கலாம். ஆனால் அவன் தூக்கம் அவனையே வென்றுவிட்டது என்று சொல்லலாம். திடீரென்று அவன் ஜன்னல்ல இருந்து சாய்ந்து 3வது மாடியில் இருந்து கீழே தரையில் விழுகின்றான். அறையில் இருந்தவர்கள் அதை பார்த்து அலறி அனைவரும் கீழே ஓடி போறாங்க. அங்கே சென்ற போது ஐத்திக்கு உயிரில்லாமல் கிடக்கின்றதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு, அவனை மரித்தவனாக எடுத்தார்கள் என்று. அந்த இரவு சந்தோஷமான ஆராதனை துக்கமாக மாற போகுதுன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. பவுலும் கீழே ஓடி வராரு. அவர் பயப்படவே இல்லை, பதற்றப்படவில்லை. அவர் ஐத்திக்குவை ஆற தழுவிக்கொண்டார். பிறகு அனைவருக்கிட்டையும் சொல்றாரு, பயப்படாதீங்க, அவனுக்குள்ள உயிர் இருக்கின்றது என்று. அந்த நிமிஷத்துல தேவன் செயல்படுறாரு. மரித்ததாக கருதப்பட்ட அந்த இளைஞன் மீண்டும் உயிருடன் எழுந்தான். மக்களின் கண்கள்ல கண்ணீர், அது துக்கத்தின் கண்ணீர் இல்ல, மகிழ்ச்சியின் கண்ணீராக வெளிப்படுது. இதில் ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? பவுல் மறுபடியும் மேலே ரூமுக்கு ஐத்திக்குவை தூக்கி கொண்டு மேலே போறாரு. மீண்டும் பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. விடியற்காலை வரை பேசுறாரு. அனைவரும் தேவனை மகிமைப்படுத்துறாங்க. சோ இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய வாழ்க்கை பாடம் என்ன? முதலாவது, ஆவிக்குரிய தூக்கம் என்பது மிகவும் ஆபத்தானது. ஐத்திக்கு உடலால் தூங்கினான். ஆனால் இன்று பலர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் தூங்கிக் கொண்டிருக்கின்றதை பார்க்க முடிகின்றது. செல்போனுக்கு கொடுக்கப்படுகின்ற நேரம், திரைப்படங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற நேரம் தேவனுக்கு சரியாக கொடுக்கப்படுவதில்லை. ஜெபம் இல்லை, வேதாகம வாசிப்பு இல்லை, ஆராதனை இல்லை. மெதுவாக தேவனை விட்டு விலகுகிறதை காண முடிகின்றது. அதனால நாம் ஒவ்வொருவரும் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இரண்டாவது, விழுந்தாலும் தேவன் கைவிட மாட்டார். ஐத்திக்கு விழுந்தான், ஆனால் தேவன் அவனை விட்டுவிடவில்லை. இன்று நீங்கள் பாவத்தில் விழுந்திருக்கலாம், தோல்வியில் விழுந்திருக்கலாம்,
கடனில் விழுந்திருக்கலாம், மன சோர்வில் விழுந்திருக்கலாம், மன அழுத்தத்தில் விழுந்திருக்கலாம். எதுவா இருந்தாலும் சரி, தேவன் இன்னும் உங்களை நேசிக்கின்றார் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஏசாயா 41 அதிகாரம் 10 சொல்கின்றது, பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கின்றேன் என்று. மூன்றாவது, தேவனால் முடியாதது ஒன்றுமே இல்லை. மனிதர்களால் முடியாததை தேவன் செய்கின்றார். மரித்தவன் உயிர் பெற்றான். முடிந்துவிட்டது என்று நினைத்த இடத்தில் தேவன் ஒரு புதிய தொடக்கத்தை கொடுக்கின்றார். எனவே எதற்கும் நாம் பயப்படக்கூடாது. லூக்கா 1 அதிகாரம் 37 சொல்கின்றது, தேவனாலே ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று. நான்காவது, நம்பிக்கையை இழந்து விடாதீங்க. அந்த இரவு எல்லோருடைய நம்பிக்கையையும் இழந்து போகும் நிலைமையில இருந்தது. ஆனால் சில நிமிடங்கள்ல நிலைமை அங்க மாறுது. இன்று உங்கள் வாழ்க்கையிலும் வேலை இல்லை, உடல் நலத்துல பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, படிப்புல பிரச்சனை, எதுவாக இருந்தாலும் சரி, கவலைப்படாதீங்க. தேவன் நினைத்தால் உங்கள் சூழ்நிலையை இப்போதே மாற்ற முடியும். நீங்கள் இப்போது எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, விழுந்த நிலையில் இருக்கலாம், சோர்வாக இருக்கலாம், நம்பிக்கை இழந்திருக்கலாம், கவலைப்படாதீங்க. தேவன் உங்களை நிச்சயம் எழுப்ப வல்லவர். அன்பான பரலோக பிதாவே, எங்கள் வாழ்க்கையிலும் விழுந்து போன பகுதிகளை நீர் மீட்டெடுக்க வேண்டும். நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு நம்பிக்கையை கொடுங்க. சோர்வடைந்தவர்களுக்கு பலம் கொடுங்க. உம்மை விட்டு விலகியவர்களை மீண்டும் உம்மிடத்தில் கொண்டு வாருங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம். ஆமேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தது அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்முடைய சோஃபியாஸ் பைபிள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, லைக், ஷேர் பண்ணிருங்க. நன்றி.